துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிலாடி நபி 2024 எப்போது, எதற்காக இந்த புனித தினம் கொண்டாடப்படுகிறது? வாருங்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவர்கள் கடைபிடித்த ஒழுக்க நெறிமுறைகளின் வழியிலேயே மற்றவர்களும் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆண்டுதோறும் மிலாடி நபி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மிலாடி நபி திருநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த நாளில் கடைபிடிக்கப்படும் வழிபாட்டு முறைகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று மிலாடி நபி ஆகும். மிலாதுன் நபி என பல பெயர்களிலும் இந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிய நாட்காட்டியின் 3வது மதமான ரபி உல் அவ்வவ் மதத்தின் மிலாடி நபி கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி வழிபடுவது வழக்கம். மிலாடி நபி கொண்டாடப்பட காரணம்: அரபு மொழியில் மௌலித் என்றால் பெற்றெடுத்தல், கருத்தரித்தல், வம்சாவளி என்று பொருள். இந்த சொல் எகிப்து போன்ற சில பகுதிகளில் முக்கியமான வசனமாக கருதப்படுகிறது. இஸ்லாமிய இறை தூதரான முகமது நபிகளின் பிறந்த நாளையே மிலாடி நபி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதனால் தற்காலத்தில் மௌலித், மிலாடி நபி போன்ற சொற்கள் மிலாடி நபியின் பிறந்த நாளையே குறிப்பிட்டதாக உள்ளது. முகமது நபி கிபி 570ஆம் ஆண்டு ரபி உல் அவ்வல் மாதம் எனப்படும் இஸ்லாமிய நாட்காட்டியின் 3வது மாதத்தின் 12ஆம் நாளில் மக்கா நகரில் அவதரித்தார். இந்த நாளையே மிலாடி நபியாக நாம் கொண்டாடுகிறோம். மிலாடி நபி கொண்டாடப்பட்ட முறை: மிலாடி நபி திருநாள் சன்னி மற்றும் சியா முஸ்லிம்களால் கொண்டாடப்பட்டாலும் சியா முஸ்லிம்கள் தங்களின் 6வது இமாம் ஜாக்ஃபர் அல் சாதிக்கின் பிறந்த நாளும் முகமது நபிகளின் பிறந்த நாளும் ஒன்றாக வருவதாக கருதி ரபி உல் அவ்வல் மதத்தின் 17வது நாளில் இந்த நாளை கொண்டாடப்படுகின்றார்கள். அதே சமயம் சனனி முஸ்லிம்கள் ரபி உல் அவ்வல் மதத்தின் 12வது நாளில் மிலாடி நபியை கொண்டாடப்படுகிறார்கள். சந்திரனை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய நாட்காட்டி கணிக்கப்படுவதால் இது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடுகிறது. இந்த ஆண்டு மிலாடி நபி திருநாள் செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக நாட்காட்டிகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பிறை தெரியாததன் காரணமாக தற்போது செப்டம்பர் 17ஆம் தேதி மிலாடி நபி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி தெரிவித்துள்ளார். இதனால் தமிழக அரசின் பொது விடுமுறை தினமும் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மிலாடி நபியின் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் முகமது நபியின் போதனைகளை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் புனித நூலான குரானை வாசிப்பது மிக முக்கிய கடமையாக வைத்துள்ளனர். பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த நாளில் நோன்பு வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர். முகமது நபிகளை நினைத்து சிறப்பு தொழுகைகள் நடத்தி அனைவருடனும் வாழ்த்துக்கள், பரிசுகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதும் இஸ்லாமியர்களின் வழக்கமாக உள்ளது. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.